அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ. திலகவதி. தெனாலிராமன் கதைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அவனோட வரலாறை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுமார் 480 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆந்திர மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை அந்தனர் குடும்பத்தில் தான் தெனாலிராமன் பிறந்தான். இளமையிலேயே அவனுடைய தந்தையை இழந்துட்டான். அதனால் அவனும் அவனுடைய தாயாரும் தெனாலி அப்படிங்கிற ஊரில் இருந்த அவனுடைய தாய்மாமனோட ஆதரவில் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. சின்ன வயசுலேயே அவனை பள்ளிக்கு அனுப்பும்போது அவனுக்கு படிப்பில் நாட்டம் இல்லை. சின்ன வயசுலேயே விகடமாக பேசுகிறதுல வல்லமை பெற்றவனாக இருந்தான். அதனால் பிற்காலத்தில் விகடகவி அப்படிங்கிற பெயர் பெற்று பேரும் புகழோட விளங்கினான். காளி மகாதேவியினுடைய அருட்கடாட்சம் பெற்றவன் இவன். வரலாற்று புகழ்பெற்ற விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அரசன் கிருஷ்ணதேவராயர்கிட்ட அரண்மனை விகடகவியாக இவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த பொறுப்பை சீரும் செம்மையுமாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். மன்னனையும் மக்களையும் ரொம்பவே மகிழ்விச்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய நகைச்சுவைக்காகவே மன்னர் அவ்வப்போது ஏராளமான பரிசுகளை அவனுக்கு வாரி வழங்குவார். அதன் மூலம் அவனை ஊக்குவிப்பார். அரண்மனை விகடகவி ஆனதுனால இவனுடைய நகைச்சுவை எந்த அளவுக்கு மக்களுக்கு சென்றடைஞ்சது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆண்டு ஆந்திராவில் மழையே பெய்யலை. அதனால் ஏரி குளம் குட்டை எல்லாமே வறண்டு கிடந்தது. அந்த காரணத்தினால விவசாயமும் நடக்கலை. அதனால் தண்ணி பஞ்சம் உணவு பஞ்சம் ரெண்டுமே தலைவிரிச்சு ஆடிச்சு. அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு சாமியார் வந்து சேர்ந்தார். அவர் வந்து சேர்ந்த அன்னைக்கு ரொம்ப பயங்கரமான மழை பெஞ்சுது. ஆறு ஏரி குளம் குட்டை எல்லாமே நிரம்பிருச்சு. சாமியார் வந்த காரணம்தான் நல்ல மழை பெஞ்சிச்சு அப்படின்னு அந்த மக்கள் எல்லாருமே சாமியாரை வாயார புகழ்ந்து அவரை வணங்கி ஆசி பெற்றாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த தெனாலிராமன் கலகலன்னு சிரிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த சாமியார் அவனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, தம்பி நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டார். அதுக்கு தெனாலிராமன் சொன்னால், மழை பெய்யறதும் பெய்யாமல் போகிறதும் இறைவனுடைய செயல். அப்படி இருக்க நீங்கள் வந்ததுனால தான் உங்களோட மகிமையால் தான் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பனைமரத்தில் பனம்பழம் பழுத்து கீழே விழக்கூடிய நேரத்தில் ஒரு காக்கா அந்த பழத்து மேலே போய் உட்காந்துச்சான். அப்போது அந்த பழம் வந்து கீழே விழுந்துதான். மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்களாம், காக்கா உட்காந்ததுனால தான் இந்த பனம்பழம் கீழே விழுந்துச்சுன்னு நினச்சாங்களாம். அது போலலாம் இருக்குது. நீங்கள் இந்த ஊருக்கு வந்ததும் மழை பெஞ்சதும் நீங்கள் வந்ததுனால மழை பெய்யுதுன்னு சொல்கிறதும் எனக்கு நகைப்பாக இருந்தது, அதனால் சிரிச்சேன்னாராம். அதை கேட்ட உடனே சாமியார் அவன் சொல்கிறதுல உண்மை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு கோவப்படாமல், தம்பி உங்ககிட்ட ஒரு திறமை இருக்குது, நீ வந்து காளி தேவியினுடைய அருளை பெற்றவன், அதனால் பிற்காலத்தில் நீ பேரும் புகழோட விளங்குவ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். இது கேட்ட தெனாலிராமன் காளி தேவிகிட்ட போய் அவளுடைய சன்னதியை அடைஞ்சு அவளுடைய திருவுருவத்தை பலவாறு வேண்டி தவம் இருந்தான். கடைசியில் தெனாலிராமன் முன்னாடி காளி தேவி தோன்றினான். அவளது உருவத்தை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக ரொம்ப பலமாக சிரிச்சிட்டான். அவன் சிரிக்கிறத பார்த்த காளி தேவி, என்னோட இந்த கோர உருவத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, நீ என்னடானா பலமாக சிரிக்கிறியே ஏன் அப்படின்னு கேட்டா. அதுக்கு தெனாலிராமன் சொன்னான், எனக்கு சளி பிடிச்சா என்னுடைய ஒரு மூக்கை சீந்துவதுக்கு என்னுடைய 2 கைகளே பத்தலை. அப்படி இருக்க உனக்கு 1000 தலை இருக்குது, ஆனால் கைகள் 2 தான் இருக்குது. உனக்கு சளி பிடிச்சிச்சின்னா இந்த 1000 மூக்கையும் நீ எப்படி 2 கையால் சீந்துவ? இதை நினச்சி பார்த்தேன், அதனால் எனக்கு சிரிப்பு வந்ததுன்னா. உடனே அதை கேட்ட காளி தேவியும் சிரிச்சிட்டா. அதுக்கு பின்னாடி, மகனே நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ வந்து பேரும் புகழும் பெற்று விளங்குவாயாக. உனக்கு கஷ்டம் எப்போல்லாம் கஷ்டம் நேருதோ அப்போல்லாம் நீ என்னையே நினச்சிக்க, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சா. இவனுடைய இந்த நகைச்சுவை தரத்தால் வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த கதைகளை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.